அமெரிக்கா ஆபிரகாம் போர்க்கப்பலை ஈரான் வீழ்த்தியதாக காட்சிகள் வந்து கொண்டிருக்கின்றன. இப்பொழுது அமெரிக்கா தரைவழி இராணுவமும் ஈரானுடைய தரைவழி இராணுவ படையும் அடித்து கொள்ளப் போகின்றார்கள். முற்றிலுமாக கச்சா எண்ணெய் தடைபட போகின்றது. இதனால் உலக நாடுகள் பாதிக்கப்பட போகின்றோம். இந்தியாவிலும் இன்னும் 3-4 நாட்களில் ஊரடங்கு, அதாவது கச்சா எண்ணெய் பாதிப்புகள் ஏற்பட்டு ஊரடங்கு வரப்போகின்றது. இதனால் யார் பாதிக்கப்பட போகின்றோம்? விறகடுப்பு வைத்திருக்கின்றவர்கள், மின்சார அடுப்பு, இன்னும் ஒரு சில அடுப்புகளை வைத்திருக்கின்றவர்கள் சமைத்து உண்ணு விடுவார்கள். தங்கி வேலை செய்கின்றவர்கள், 3 வேளை சோறியும் கடையை நம்பி வாழ்கின்றவர்கள், அவர்கள் எப்படி உண்ணுவார்கள்? எப்படி சாப்பிடுவார்கள்? அந்த தொழிற்சாலை நம்பி வாழ்கின்ற முதலாளி தொழிலாளர்கள் மீது அக்கறை கொள்வாரா? இல்லை அந்த ஒப்பந்ததாரர்கள் அக்கறை கொள்வார்களா? எவரும் அக்கறை கொள்ள மாட்டார்கள். இந்த அமெரிக்காவுக்கு கீழ்தான் எல்லா நாடுகளும் இருக்க வேண்டும் என்று அவர்களுடைய அதிகாரத்தை உலக நாடுகளில் இருக்க வேண்டும் என்று இது போன்ற செயல்களால்தான் உலக நாடுகள் பாதிக்கப்படுகின்றன. மனிதத்தை வளர்த்த யூதனத்தில் பிறந்த இயேசு தந்தை அவர் உலகத்திற்கு கடவுளானார். அதே இஸ்ரேலுடைய நிலப்பரப்புக்கும் பாலஸ்தீன நிலப்பரப்புக்காக அதே யூதனத்தில் பிறந்த எப்ஸ்டீன் ஒரு கீழ்த்தனமான செயல் செய்து வாழ வைத்த அமெரிக்கா மக்களை, பிள்ளைகளை கற்பழித்து பேய்களுக்கு பலியிட்டு அதை தின்று அமெரிக்கா மக்களையும் ஒரு சில பெரிய முதலாளிகளை தன்வசப்படுத்தி கொரோனா என்கின்ற ஒரு நோயை உண்டாக்கி கோடி பேர் கொன்றான். அதே அமெரிக்கா மக்களால் இன்றைக்கு எப்ஸ்டீனை அழித்தார்கள். இப்பொழுது கச்சா எண்ணெயினால் ஊரடங்கு, அதுவும் அமெரிக்கா தான் செய்து கொண்டிருக்கின்றது. அமெரிக்கா திருந்த போவதில்லை. அமெரிக்கா மக்களுக்கு ஆபத்தையும் துரோகிகளையும் தான் வளர்த்து கொண்டிருக்கின்றது இந்த அரசாங்க ஆட்சியாளர்கள். என்றைக்கு ஒட்டுமொத்த அமெரிக்கர்களும் ஒன்று திரண்டு புரட்சி செய்து நாங்கள் இயேசு தந்தை வழிகாட்டிய வாழ்கின்ற இந்த அமெரிக்க நாடு எங்களுக்கு, இஸ்லாமியர்களும் எங்களுக்கு, புத்த நாடுகள் அனைவரும் எங்களுக்கு உறவினர்கள் என்று அமெரிக்கா மக்கள் என்றைக்கு ஒன்று திரள்கின்றார்களோ அன்றைக்கு தான் அமெரிக்காவில் வருகின்ற ஆபத்துகள் தடுத்து உலக நாடுகளுக்கு விடுதலை கிடைக்கும், சுதந்திரம் கிடைக்கும்.